Hello students, important 2 mark 3 mark problem series lesson number 6 இருக்கும். Very important problem, example problem number 6.20. A light ray falls at a normal incidence on the first phase. இந்த கவனிங்களா, இதுதான் நம்மளுடைய first phase. இந்த first phaseக்கு light எப்படி போய் படுது? நார்மல் அப்படின்னா என்ன அர்த்தம்? perpendicular and emerges grazing the surface. அப்படி grazing the second phase அப்படின்னா என்னது? செகண்ட் ஃபேஸ்க்கு மேலேயே என்ன ஆகுது? அது அந்த லைட் வந்து வெளியில வருது. இப்போ ஃபார் அன் ஈக்குவலேட்டரல் பிரிசம், ஈக்குவலேட்டரல் பிரிசம்னா ஆங்கிள் எவ்வளோ? நம்மளுக்கு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் மூணு சைடுமே 60 டிகிரி. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் த டீவியேஷன் ப்ரொடியூஸ்ட். அப்போ ஆங்கிள் ஆஃப் த பிரிசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? ஈக்குவலேட்டரல் பிரிசம்ல. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60 டிகிரி. I1 உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்களா? இல்லை, கரெக்டா. அப்போ I2 உடைய வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எப்படின்னு கொடுத்துருக்காங்க? 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிரேஸ் த சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? I1 பிளஸ் I2 மைனஸ் ஏ மைனஸ் ஏ, கரெக்டா. அப்போ இதில் நம்ம வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? I1 உடைய வேல்யூ 0 பிளஸ் I2 உடைய வேல்யூ 90 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் த பிரிசம் 60. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் நமக்கு, தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு? 30 டிகிரி கிடைக்குது. 30 டிகிரி கிடைக்குது. ஸோ இதுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா சால்வ் பண்ணணும். இப்போ பி கண்டுபிடிக்கணும். இது ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பி எப்படி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பிரிசம். முதல்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஃபார்முலா? n is equal to, கரெக்டா, n is equal to, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணோம். n is equal to 1 by sin IC. ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம உங்களுக்கு சொன்னோம். என்னன்னு சொன்னோம்? இந்த மாதிரி கவனிங்க. இப்போ என்னன்னு சொன்னோம்னா, இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா என்னது? இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு மேலே நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இட் வில் அண்டர்கோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், கரெக்டா. அப்போ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளில் தான் இது என்ன ஆகுது? நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஏன்னா இது கிரேசஸ் த சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும்? கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, கிரிட்டிக்கல் ஆங்கிளோடைய வேல்யூ என்னது? தெரியாது. அப்போ இதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 90 மைனஸ் என்னது? 90 டிகிரி மைனஸ் 30 டிகிரி போடலாம். சரியா? எப்படி சொல்லுவோம் நம்ம? IC ஈக்குவல் டு, இதோட ஃபார்முலா எப்படி மாறும்? நம்ம IC ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆர்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 90 மைனஸ் ஆர். ஸோ இதில் ஆர் தான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? டி உடைய வேல்யூ, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் 30 டிகிரி, தட் இஸ் ரிஃப்ராக்டட் ஆங்கிள். சரியா? அப்போ எனக்கு ஐசியோடைய ஆங்கிள் எவ்வளோ கிடைக்குது? இந்த இடத்துல எனக்கு 60 கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது? 60 டிகிரி. அப்போ இதை நான் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எஸ், சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட் என்ன ஆகுது பாருங்க. n is equal to 1 by sin என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு? 60 டிகிரின்னு கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும்? 60 டிகிரி. அப்போ sin 60 டிகிரியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? n is equal to 1 by √3 by 2ன்னு சொல்லுவோம். sin 60 உடைய வேல்யூ என்னது? √3 by 2. அப்போ டினாமினேட்டர் மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? நியூமரேட்டர்னு ஆகும். அப்போ 2 டிவைடட் பை √3. அப்போ 2 டிவைடட் பை √3 எப்படி எழுதலாம் நம்ம? 2 டிவைடட் பை 1.732ன்னு எழுதலாமா? கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு √3 உடைய வேல்யூ என்னது? 1.732. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் இப்போ ஃபைனலாக சால்வ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் நான் இப்போ ஃபைனலாக சால்வ் பண்ணனா என்னுடைய ஆன்சர், தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n is equal to, ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1.15 கிடைக்கும். சரியா? இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்களேன். யூஆர் இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. எதை வச்சு பண்ணியிருக்கீங்க? கிரிட்டிக்கல் ஆங்கிள் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. சரி, ஸோ
கான்செப்சுவலாக பசங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, இந்த கான்செப்ட் பசங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காகவே இந்த ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கான்செப்ட் ஓரியன்டாக இந்த ப்ராப்ளம் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் ப்ராப்ளம். சரியா? இம்பார்ட்டன்ட் 3 மார்க் ப்ராப்ளம் ஃபுல்லாக ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு யூனிட் வருமா? கொஷின், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு யூனிட் வருமா? யூனிட் வராது. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு நோ யூனிட். சரியா? அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.